இன்னைக்கு வந்து கோல்டு அப்டேட்ஸ் பார்த்துக்குறோம். ஸோ நேற்று நம்ம பார்த்த அப்டேட்ஸ் வந்து மார்க்கெட் வந்து 1660 மார்க்கெட் வந்து பை சைட்டில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மெயின் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இதிலேருந்து மார்க்கெட் நேற்று நியூஸ் டைமுக்கு பிறகு பெரிய நியூஸ் டைம்ஸ் ஒன்றும் இல்லை, 6 PM அதாவது நியூயார்க் மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு மார்க்கெட் கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணியிருந்துச்சு. ஸோ அது மட்டும் 1683 மட்டும் மார்க்கெட் போன மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் அதே பிளேஸுக்கு திரும்பவும் ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி டோட்டல் அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குறோம், மார்க்கெட் என்ன நடக்கும்னு. ஸோ இதில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்த்துக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து மந்த்லி சார்ட்லேருந்து போவோம். ஸோ மந்த்லி சார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மந்த்லி சார்ட் திரும்பவும் மார்க்கெட் வந்து திரும்ப டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தால் நம்மளுக்கு மெயின் சப்போர்ட் இருக்குது. இந்த 1660 மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து திரும்பவும் ஃபால் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இனி இதுக்கு கீழே மார்க்கெட் கண்டினியூ பண்ணிச்சுன்னா கட்டாயம் திரும்பவும் மார்க்கெட் வந்து சேல் ஜோனுக்குள்ளே போக வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ அது மாதிரி வீக்லி சார்ட் பார்த்துக்குறோம். ஸோ வீக்லி சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக இருந்த வீக்கை விட மார்க்கெட் வந்து டீப்பாக டவுன் ஆப்ஷனில் தான் வந்திருக்கு. ப்ரீவியஸாக இருந்த வீக்கில் 1693 இருந்த மார்க்கெட் திரும்பவும் டவுன் சைடில் இருக்குது. ஸோ இதிலிருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் கிடச்சா கட்டாயம் 1620 மட்டும் மார்க்கெட்டில் ரீச் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஜோன் இப்போதைக்கு எடுத்துக்கிறேன். ஸோ 1642 ஸோ இதிலேருந்து நம்ம டவுன் சைட் அப்டேட் பார்த்துக்கிறோம், இன்ட்ராடே அப்டேட் பார்த்துக்கிறோம். இன்ட்ராடே அப்டேட் பார்த்திங்கன்னா நீங்கள் தெரியும், நம்ம வெனிஸ்டேலேருந்து இந்த மந்த் வெனிஸ்டேலேருந்து மார்க்கெட் வந்து டவுனில் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த சப்போர்ட் ஜோனில் நமக்கு நல்ல டீப் இதுக்கு கீழே தான் நமக்கு டவுன் ஆப்ஷன் கண்டினியூ ஆகும். ஸோ இதையும் நான் இந்த வீக்கோட கனெக்ட் பண்ணுறேன். 1654 நீங்கள் 1655 எடுத்துக்கிறீங்க அப்ராக்ஸாக இப்போதைக்கு. ஸோ 4 hour சார்ட் போய்க்கிறோம். 4 hour சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் கொடுத்த மார்க்கெட், இதிலேருந்து வந்த மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்த மார்க்கெட் அப்சைட்டில் இருந்து இப்போ இந்த சிச்சுவேஷனில் வந்து பை ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த ஜூனை வந்து நான் இப்போதைக்கு நோட் பண்ணிக்கிறேன். இந்த ஜூன். ஸோ இதுக்கு மேலே தான் நம்மளுக்கு வந்து இதுக்கு கீழே தான் நமக்கு செல் ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் செல் ஆப்ஷன் கிடச்சிச்சின்னா கட்டாயம் மார்க்கெட் திரும்பவும் நம்மளுக்கு இவ்வளோ தூரத்துக்கு டவுன் ஆப்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ரீவியஸாக இருந்த 1620 மட்டும் ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் 1 hour சார்ட் பார்த்துக்கிறோம். ஸோ 1 hour சார்ட்டில் வந்து மார்க்கெட் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு அப்சைட் போன மார்க்கெட், எம் பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் பண்ண மார்க்கெட் இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் இருக்குது. ஸோ இந்த பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். ஸோ இதில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கிறோம் நமக்கு. ஸோ இதில் வந்து நம்ம நேற்று போன ஹை வந்து நோட் பண்ணிக்கிறேன். நம்ம நேற்று போன ஹை வந்து நீங்கள் அப்ராக்ஸாக வந்து 1683 இல்லாட்டி 82 எடுத்துக்கோங்க. ஸோ நான் 82 எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு மேலே தான் நீங்கள் பை ஆப்ஷன் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஃபிபனாச்சி பார்ப்போம். ஸோ இந்த ஹைலேருந்து லோ பார்க்குறேன். ஸோ இந்த ஹைலேருந்து லோ பார்க்கல நமக்கு ஃபிபனாச்சி படி அந்த 1668 1671. ஸோ இதில் உங்களுக்கு இருக்கிற ஒரு மெயின் ஜோன் ஒன்று இருக்குது. ஸோ அதையும் நம்ம சொல்லிடுவோம். நேற்று நம்ம வளமையாக பார்த்த விஷயந்தான், இந்த 1666க்கு மேலே உங்களுக்கு மார்க்கெட் வந்து கண்டினியூ ஆகிடுச்சுன்னா கட்டாயம் திரும்பவும் மார்க்கெட் வந்து பை ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு சான்சஸ் இருக்குது 66க்கு மேலே. பட் 66க்கு விட நீங்கள் நல்ல கன்ஃபர்மேஷன் வந்து இதுக்கு மேலே எடுங்க, 68க்கு மேலே. ஸோ 68க்கு மேலே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்தால் நீங்கள் வந்து பை ஆப்ஷன் கண்டினியூ பண்ணலாம். இதுக்கு மேலே பை. ஸோ இதுக்கு மேலே பை. ஸோ இந்த டைம் இவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கட்டாயம் டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறங்க, ஒரு 25 சரி இருக்கட்டும், ஏன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட். ஸோ இதில் நம்ம எதிர்பார்க்குறது இது தான், மார்க்கெட் இதிலேருந்து டவுன் வந்த மார்க்கெட் இதிலேருந்து சப்போர்ட் ஒன்று எடுத்துகிட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போகலாம். ஸோ அப்படி இல்லை, மார்க்கெட் வந்து 66ல் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா கட்டாயம் வந்து ஃபால் வரும். ஸோ இதுக்கு கீழே தான் நான் ஃபால் வச்சுருக்கேன். ஃபால்.
ஸோ கட்டாயம் 1642 மட்டும் மார்க்கெட் டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல 2 சப்போர்ட் இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் உங்களுக்கு டவுன் சைட் நமக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் செல் ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி ஜோன் வந்து இந்த என்ட்ரியை எடுத்துக்கிறங்க. அதை விட பெஸ்ட் என்ட்ரி இது. ஸோ இந்த என்ட்ரியில் நமக்கு மார்க்கெட் கிடச்சிச்சின்னா இதில் எக்ஸிட் ஆகிருங்க. அதாவது 1654 வந்து எக்ஸிட் ஆகுங்க. 66 இதில் வந்து எக்ஸிட் ஆகுங்க. எக்ஸிட் ஆகிட்டு திரும்ப வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுக்கும். ஸோ அப்படி பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா திரும்பவும் இந்த ஜோன்லேருந்து நம்ம திரும்ப டவுன் ஆப்ஷன் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் இன்றைக்கி டவுன் ட்ரெண்டில் நம்ம ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்க்குறோம். அந்த ரீட்ரேஸ்மெண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து ஃபால் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி எதுவுமே ஒர்க் ஆகலை, நமக்கு ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் கிடைக்கலாம். இதுதான் ஏ ஆப்ஷன். ஸோ ஏ ஆப்ஷன், அதுக்கு பிறகு பி ஆப்ஷன், ஸோ சி ஆப்ஷன் பார்த்துக்குறோம். என்னை பொறுத்தவரையில் மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதிலிருந்து மார்க்கெட் ஃபால் வரதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா மார்னிங் ஜிபிபி நியூஸ் இருந்திருக்கு. ஸோ நியூஸ் எஃபெக்ட்னால தான் மார்க்கெட் வந்து டவுன் வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் திரும்பவும் ஸ்டேபிள் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது இந்த ஜோனில். ஸோ அப்படி ஆகினால் இது வந்து பியாக எடுத்துக்கிறோம். ஏ சக்ஸஸ் ஆனால் பி செகண்ட் ஆப்ஷன். ஸோ பி சக்ஸஸ் ஆனிச்சுன்னா நமக்கு இந்த சி ஆப்ஷனும் கட்டாயம் கிடைக்கும். ஸோ இதுதான் அப்டேட். ஸோ இதில் நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா, இது ஒரு மெயின் சப்போர்ட்னு இல்லை, இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ஒரு வீக்லி சப்போர்ட். ஸோ அதை கன்ஃபார்மாக நம்ம சொல்லல, அது மெயின் சப்போர்ட்னு, அது ஒரு வீக்லி சப்போர்ட். ஸோ இந்த வீக்லி சப்போர்ட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மேலே போகும். அதே மாதிரி இதுவும் ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இந்த ஜூனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து இந்த டைம் 1705 மட்டும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ட்ரெண்ட் லைன் எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். ஆல்ரெடி 2 ட்ரெண்ட் லைன் பார்த்துருந்தோம். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் எல்லாமே மார்க்கெட் வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்குது. இப்போ உள்ள சிச்சுவேஷனில் இந்த ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஸோ இந்த இடத்துல வந்த மார்க்கெட் திரும்ப இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போயிருக்கு. ஸோ ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணது வந்து கரெக்ட் இல்லை. ஸோ இதுக்கு கீழே இந்த எல்லோ லைனுக்கு கீழே மார்க்கெட் திரும்ப டவுன் வந்துச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் திரும்ப ஃபால் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது தான் இன்றைக்குள்ள அப்டேட்ஸ், ஓவராலாக இருக்கிற அப்டேட்ஸ். நமக்கு கீ ஜோன் எடுக்க போனால் நமக்கு கீ ஜோன் இதில் வந்து 50% பார்த்துக்கோங்க. ஸோ இந்த லோ மட்டும் பார்க்குறேன் இப்போ உள்ள சிச்சுவேஷனில். ஸோ 50% நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் தான் வருது, 1661 வருது. ஸோ நமக்கு நீங்கள் கீ ஜோன் இந்த ஜோனுக்குள்ளே கீ ஜோன் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இந்த 1666 எடுத்துக்கிறேங்க. இதுதான் நம்மளோட கீ ஜோன். ஸோ இதில் வந்து நமக்கு எபவ் பை வந்து ஓப்பன் ஆகும், பை வந்து கண்டினியூ ஆகும். ஸோ திரும்பவும் மார்க்கெட் வந்து 66 கீழே இருந்துச்சுன்னா பிலோ எகெயின் செல் ஜோன் வந்து கண்டினியூ ஆகிட்டு. ஸோ ஓவரால் எல்லா அப்டேட்ஸும் இதில் இருக்குது. ஸோ ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் டெலிகிராம் குரூப் ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் அதில் சார்ட் அப்டேட்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கும் அப்டேட்ஸ் கொடுங்க.